கலை ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் வகையில் அரசு இசை பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இசையை முறையாக கற்பதன் வாயிலாக இளைஞர்கள் உலகை வென்றிட வழிகாட்டும் சேலம் மாவட்ட அரசு இசை பள்ளியின் செயல்பாடுகள் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்கிறார் அவை மூதாட்டி. மதிப்பெண்ணை நோக்கிய ஓட்டப்பந்தயத்தில் ஒரு மதிப்பெண் குறைந்தாலே சமூகத்தின் அழுத்தத்தை தாங்க முடிவதில்லை. இதில் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அதனால் ஏற்படும் மன அழுத்தத்தை சம்பந்தப்பட்ட மாணவர் மட்டுமே உறுதியாக சொல்லிட முடியும். அந்த அளவிற்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளின் மீதான மோகம் மற்ற படிப்புகளை பற்றிய சிந்தனையை கூட பெற்றோருக்கு வரவிடுவதில்லை. வாழ்க்கை எனும் பாடத்திற்கான தேர்வு எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இதனை கருத்தில் கொண்டு அரசு இசைப்பள்ளிகளின் தேர்ச்சி சான்றிதழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு சமம் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 13 வயது முதல் 25 வயது வரையுள்ள இரு பாலரும் இசைப்பள்ளியில் சேர்ந்து பயிலும்போது மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையுடன் படித்து முடித்தவுடன் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உடனடி வேலைவாய்ப்பும் கிடைத்து வருவதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் சங்கரராமன். அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில் முடிச்சு மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்ரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம். அந்த மியூசிக் இந்த காலேஜஸ்லாம் அது மாதிரி லேட்ரல் அட்மிஷனில் டைரெக்டாக 3rd இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே 3 ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் டைரெக்டாக 3rd இயர் பயின்று அங்கேயே அவங்க டிஎம்டி இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு அரசு, தமிழ்நாடு அரசு. குரலிசை, வாய்ப்பாட்டு, நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய 7 துறைகளில் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பயிற்றுவிக்கப்படுகிறது. இசையோடு இணைந்த வாழ்க்கையே தமிழரின் பாரம்பரியம் என்பதால் கோவில்களின் சுப நிகழ்வுகள், திருமணங்கள், அரசு நிகழ்ச்சிகளில் இந்த மாணவ மாணவியருக்கு தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பும் கிடைத்து வருகிறது. துருவதாளம், மட்டிய தாளம், ரூபகத்தாளம், ஜம்பை தாளம், திருப்புட தாளம், அடதாளம், ஏகத்தாளம் என அனைத்து நுட்பங்களையும் கற்றுத்தேரும் மாணவர்கள் மிகச்சிறந்த இசை கலைஞர்களாக மாற்றம் பெறுகின்றனர். அரசு இசைப்பள்ளியின் அடுத்த முயற்சியாக கலைத்துறையில் பொதுமக்களின் பங்கேற்பை ஊக்கப்படுத்தும் விதமாக பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தப்பாட்டம், கோல்கால் ஆட்டம், நாடகம் ஆகிய நாட்டுப்புற கலைப்பிரிவுகளில் ஓராண்டு பயிற்சியுடன் சான்றிதழும் வழங்கப்படுவதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் சங்கரராமன். 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம். அவங்களுக்கு நாட்டுப்புற கலை பயிற்சி, அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளியிலே இங்கே நடைபெறுகின்றது சிலம்பம், கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி. மனதுக்கு மிகவும் பிடித்தமான செயல்களை செய்யும் போது அதன் தாக்கம் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றத்தை கொடுக்கும். அரசு இசைப்பள்ளி உருவாக்கும் எதிர்கால கலைஞர்கள் மன அழுத்தமற்ற சமுதாயத்தை தங்களது திறமையால் உருவாக்குவார்கள் என நிச்சயம் நம்பலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.